இங்கே ஒரு வயசான பாட்டியம்மா கொடுத்த கடனை கேட்க வராங்க. அந்த கடன் வாங்கின ஒரு வீட்ல இல்ல. அவரோட பொண்ணு மட்டும் தனியா சமைச்சு சாப்பிட்டுருக்கா. உடனே அந்த பாட்டி நான் அவங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு மாட்டேன்னு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப மழை பெய்யுது. ரொம்ப குளிரா இருக்குது. பாட்டியாலேயே அந்த குளிர தாங்க முடியல. இந்த சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோ நாள் அந்த குளிர்ல படுக்கிறான்னு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அடுத்த நாள் காலையிலேயே அவங்க காசு கொடுத்து ஒரு ஹீட்டரையும் வாங்கி அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அப்படி போற பொண்ணுகிட்ட அந்த பாட்டிமா சொல்றாங்க, கொடுத்த கடனை தர வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு. அந்த பொண்ணு எதையுமே காதுல வாங்கிக்காம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடறா. அதுக்கப்புறம் பாட்டிமா சாப்பிடும்போது தான் யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணு காலையில எதுவுமே சாப்பிடலையேன்னு. என்னதான் பண்றான்னு பார்க்க போகும்போது டெப்பாட்டரை குடிச்சு பசியை போக்கிட்டு இருக்கிறது அன்னைக்கு தான் பார்க்குறாங்க. பார்த்ததுமே மனசு கேட்காத பாட்டி உடனே போய் அவளுக்கு சிக்கன் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த சிக்கன்லேருந்து ஒரு பீஸை பிச்சு அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றத பார்த்து ரொம்பவே கலப்புறாங்க. திடீர்னு ஒரு நாள் பாட்டி வீட்டில் நல்ல சாப்பாடை பார்த்தது அந்த பொண்ணு ஞாபகம் வருது. உடனே அவள் வீட்டுக்கு கிளம்பி போய் பார்க்குது அவளோட அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்காரு. அந்த பொண்ணோட முகத்தில் ரத்தமும் காயமும் இருக்கும்போது என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இப்படி தான் எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து அடிப்பார், ஏன்னு கேட்டால் அதுக்கு அடிப்பாருன்னு சொல்ல உடனே மனசு உடஞ்ச பாட்டி இப்படிப்பட்ட ஒரு அரக்கனோட நீ வாழ வேணாம், உன்னை இப்போவே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் நீ வாங்கின கடனுக்கு உன் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் லெட்டர் எழுதி அவனுக்கிட்ட சைனை வாங்கிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவே அந்த பொண்ணும் பாட்டியோட கிளம்பிடுறாங்க.